விடுபடு வேகம் அல்லது எஸ்கேப் வெலாசிட்டி. பூமியில் விடுபடு வேகம் அல்லது எஸ்கேப் வெலாசிட்டி அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். பூமியின் ஈர்ப்பு விசையிலிருந்து புவி ஈர்ப்பு விசையிலிருந்து தப்பி செல்றதுக்கு தேவையான வேகம். ஒரு பொருளை நம்ம இங்கேருந்து எறிகிறோம், மறுபடியும் கீழேயே விழுந்துருது. அந்த பொருளை நம்ம எவ்வளவு வேகமாக எரிஞ்சோம்னா மறுபடியும் அந்த ஈர்ப்பு விசையினால் கீழே வராதோ அந்த வேகம்தான் எஸ்கேப் வெலாசிட்டி அல்லது விடுபடு வேகம் அப்படின்னு சொல்கிறோம். தி ஸ்பீட் ரெக்யூர் டு எஸ்கேப் ஃப்ரம் எர்த்ஸ் கிராவிட்டி. ஸோ எர்த்துடைய கிராவிட்டியை ஓவர் கம் பண்ணி நம்ம ஒரு ஸ்பீடு கொடுத்தோம் அப்படின்னா அந்த பொருள் மறுபடியும் கீழே வராது. பூமிக்கு அதோடைய ஈர்ப்பு விசையால் இழுக்க முடியாது. அதை கால்குலேட் பண்ணி தான் நமக்கு எஸ்கேப் வெலாசிட்டி எவ்வளோ பூமியில் 11.2 கிலோமீட்டர் பெர் செகண்ட். அந்த ஸ்பீடில் நம்ம எரிஞ்சோம் அப்படின்னா 11.2 கிலோமீட்டர் ஒரு செகண்டுக்கு 11.2 கிலோமீட்டர் போகிற வேகத்தில் நம்ம எரிஞ்சோம் அல்லது லான்ச் பண்ணோம் அப்படின்னா, ராக்கெட்லாம் லான்ச் பண்ணுறாங்க இல்லையா சேட்டலைட்டை வச்சு, அந்த சேட்டலைட் பூமியிலேருந்து எஸ்கேப் ஆகி ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம இவ்வளவு ஸ்பீடில் நம்ம குறைஞ்சபட்சம் அனுப்ப வேண்டியிருக்கும். அப்போ தான் நம்ம எர்த்து கிராவிட்டியை ஓவர் கம் பண்ணி வெளியில் அது போகும். ஸோ பூமியுடைய அது வெளியில் அந்த ஈர்ப்பு விசையிலேருந்து வெளியில் போகணும்னா இந்த வெலாசிட்டி ரொம்ப முக்கியமானது. 11.2 கிலோமீட்டர் பெர் செகண்ட். அந்த ஸ்பீடை விட அதிகமாக போனால் தான் அது மேலே போய் ரீச் ஆகும். ஸோ இதுதான் எஸ்கேப் வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். நன்றி.